ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு விவசாயி தன்னுடைய சிறிய நிலத்தை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி இருக்க ஒரு நாள் தான் இருக்கும் ஊருக்கு அடுத்த தொலைதூர கிராமத்தில் பண்படுத்தப்படாத நிலங்கள் இலவசமாக கிடைப்பதாக கேள்விப்பட்டான். உடனே அங்கே பயணம் செய்வதற்காக தனக்கு இருந்த அந்த கொஞ்ச நிலத்தை விற்று அந்த பணத்தை செலவு செய்து தன் பயணத்தை தொடங்கினான். அவன் நிலத்தை பற்றி கேள்விப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த இலவச நிலத்தை பெறுவதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதாவது, நீ எங்கே இருந்து உன் பயணத்தை ஆரம்பிக்கிறாயோ அதற்கு அடையாளமாக அந்த இடத்தில் ஒரு கூடார ஆணி அடிக்கப்படும். சூரியன் உதிக்கும் போது அந்த கூடார ஆணியை தொட்டுவிட்டு பயணம் புறப்பட வேண்டும். மீண்டும் சூரியன் மறைவதற்குள்ளாக அதை திரும்ப வந்து தொட வேண்டும். அப்படி தொட தவறினால் அவன் உரிமையாக்கி கொண்ட நிலத்தின் பங்கில் எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. நிபந்தனை தன் காதில் விழுந்த மாத்திரத்திலேயே விவசாயி தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டான். பேராசை உந்தி தள்ள தன்னால் முடிந்த வரையில் வேக வேகமாக நிலங்களை நோக்கி நடந்தான். மாலையும் வந்துவிட்டது. அவன் நிலத்தை பெறும் ஆர்வத்தில் வெகு தூரம் நடந்து விட்டான். இப்போது புறப்பட்ட இடத்தை அடைய வேகமாக ஓட ஆரம்பித்தான். வரும் வழியில் வளமான சிறிய நிலப்பகுதி தென்பட்டது. இந்த பகுதியையும் நான் காலால் நடந்துவிட்டால் இதுவும் தனக்கு சொந்தமாகிவிடும் என எண்ணி அதை சுற்றி ஓட ஆரம்பித்தான். பாருங்கள், அவன் திரும்ப வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தது. வேகமாக ஓடினான். அவன் புறப்பட்ட இடம் கண்ணுக்கு தெரிந்தது. அங்கே நின்றிருந்தவர்கள் அவனை விரைந்து வரும்படி கையசைத்து ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் சூரியனின் விளிம்போ மறைவதற்காக தொடுவானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அவசர கதியில் தான் புறப்பட்ட கூடார ஆணி அடிக்கப்பட்ட இடம் நோக்கி விரைந்து ஓடினான். இன்னும் 10 முழ தூரமே இருந்தது. ஆனால் சூரியன் அதற்குள் மறைந்து விட்டது. அவன் ஒரே வேகத்தில் தாவினான். குப்புற விழுந்து அறையப்பட்டிருந்த கூடார ஆணியை கைகளால் பற்றினான். பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்து அவனை தூக்கினார்கள். ஆனால் அவனோ அங்கே பிணமாகி கிடந்தான். கூட்டத்தில் ஒரே அமைதி. போட்டியை அறிவித்தவர் மண்வெட்டி ஒன்றை எடுத்து வேலைக்காரனிடம் வீசினார். 6 அடி நீளம், 3 அடி ஆழம் உள்ள குழியை தோண்டு, இப்போது அவனுக்கு தேவையான நிலம் அவ்வளவுதான் என கூறி விடை பெற்றார். ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் எவ்வளவு கிடைத்தாலும் அதில் திருப்தி அடைவது இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று இரவு பகலாய் அழியும் பொருட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் என்று பிரசங்கி 6:9 நம்ம வாசிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். எனவே அழிகின்ற காரியங்கள் மேல் நம் மனதை வைப்பதை நிறுத்திவிட்டு அழியாத நித்திய பரலோக காரியங்கள் மேல் நம் சிந்தையை வைக்க பிரயாசப்படுவோமா?